இங்கே நல்லவங்களாக இருக்கிறவங்கள விட, திறமசாலியாக இருக்கிறவங்கள விட, அறிவாளியாக இருக்கிறவங்கள விட பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் மக்கள் மத்தியிலும் மங்கையர்கள் மத்தியிலும் மதிப்பு இருக்கும். உங்கள்கிட்ட எல்லாமும் இருந்து பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, தூக்கி தூரமாக போட்டுருவாங்க. இங்கே நிறைய படித்த அறிவாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா, பணம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு அடிமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அது ஒரு அடிமை தொழில் அடிமை வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தொழில் கிடையாது. நீங்கள் தொழில் பண்ணினா நீங்கள் ஓனர் ஆகிடுவீங்க. உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும். எப்போ வேணாலும் வேலைக்கு போகலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்களுடைய வேலையை நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும், நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சுக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நான் படிச்சிருக்கேன், படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அடிமைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க தன்னோட வெட்டி கௌரவத்தை தூக்கி தூரமாக போட்டுட்டு எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் அர்ப்பணிப்பு என்ற ஒன்று வேண்டும். நான் எதையுமே இழக்க மாட்டேன், ஆனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். நான் எதையுமே கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவையானது நான் அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது முட்டாள்தனமானது. எதையுமே இழக்காமல், எதையுமே அர்ப்பணிக்காமல் எந்த ஒன்றையும் நீங்கள் பெற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த அர்ப்பணிப்பும் கொடுக்கும் தன்மையும் இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க. கவலையில் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. பலதரப்பட்ட துரோகங்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் லாக்காகாமல் இருக்கணும், நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்க தயாராகுங்கள். அதாவது உங்களுடைய பொருள், பணம், நட்பு, உறவு, இப்படி ஏதோ ஒன்றை இழந்தால் மட்டுமே உங்களுக்கு தேவையானதை, அது அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இப்படி உறவுகளாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒன்றாக இருக்கலாம், அந்த ஒன்றை அடைவதற்கு நீங்கள் பணம், பொருள், உறவு, நட்பு, நேரம், இப்படி ஏதோ ஒன்றை அர்ப்பணித்தால் மட்டுமே அந்த ஒன்று உங்களை அடையும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவாளித்தனமாக இருக்கிறோம் என்று எண்ணி நான் எதையுமே இழக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் இருக்காதீங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அவன் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பற்றாக்குறைக்குள்ளே இருக்கணும். அது என்ன பற்றாக்குறையாக வேணாலும் இருக்கலாம். அன்பு பற்றாக்குறையாக இருக்கலாம், அறிவு பற்றாக்குறையாக இருக்கலாம், பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், உணவு பற்றாக்குறையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பற்றாக்குறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பற்றாக்குறையை ஃபில் பண்ணுறதுக்காக தேடுவான், ஓடுவான், உழைப்பான், எல்லாத்தையும் செய்வான். அப்படி செய்யும் பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியும், அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ இது இல்லை, எந்த பற்றாக்குறையுமே இல்லை. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சாப்பாடு, தங்குறதுக்கு இடம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு மனிதனுக்கு இன்னொரு தேவை இருக்குது, அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. உடல் தேவை அப்படிங்கிற, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படிங்கிற அந்த இடத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த 4 தேவையும் அவனுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இதுக்குள்ளேயே குண்டாஞ்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுற மாதிரி ஓட்டிடுவான். ஸோ பற்றாக்குறையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த பற்றாக்குறையை ஃபில் பண்ணுறது தான் உங்கள் நோக்கமே. பற்றாக்குறையை ஃபில் பண்ணுவதற்காக நீங்கள் ஓடும் பொழுது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியும், வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இன்னும் எக்ஸட்ரா என்ன வேணாலும் சொல்லி ஃபில் பண்ணிக்கோங்க.